தலைப்பு: ராமனின் வளமான வாழ்க்கை சீசன் 2. படி 1. ராமனின் கதையின் தொடர்ச்சி பற்றிய எதிர்பார்ப்பு முதல் சீசனின் முடிவில் இருந்து அதிவேகமாக வளர்ந்தது. ராமனின் மரபு எவ்வாறு உருவாகும் மற்றும் அவரது குடும்பம் மற்றும் அடித்தளங்கள் எவ்வாறு நேர்மறையான மாற்றத்திற்கான அவரது பார்வையை முன்னெடுத்துச் செல்லும் என்பதை உலகம் காண ஆர்வமாக இருந்தது. புதிய சீசன் ராமனின் குடும்பத்தை மறுபரிசீலனை செய்வதன் மூலம் தொடங்கியது. அவர் தனது மதிப்புகளில் உறுதியுடன் இருந்தார். அவர் நிறுவிய தொண்டு நிறுவனங்களை அவர்கள் தொடர்ந்து நிர்வகித்து உலகம் முழுவதும் தங்கள் வரம்பையும் தாக்கத்தையும் விரிவுபடுத்தினர். ராமனின் பெயரில் நிறுவப்பட்ட கல்வி நிறுவனங்கள் செழித்து பிரகாசமான மனதை கவர்ந்து புதுமைகளை வளர்த்தெடுத்தன. பல்வேறு துறைகளில் ஆராய்ச்சி முன்னேற்றங்கள், கல்வி மற்றும் அறிவு மீது ராமன் நீடித்த செல்வாக்கு ஒரு சான்றாக இருந்தது. உலகம் பரிணாம வளர்ச்சியடைந்ததால் அது எதிர்கொள்ளும் சவால்களும் அதிகரித்தன. ராமனின் ரிச் லைஃப் சீசன் 2 காலநிலை மாற்றம், சமூக சமத்துவமின்மை மற்றும் சுகாதார ஏற்றத்தாழ்வுகள் போன்ற சமகால உலகளாவிய பிரச்சினைகளை ஆராய்ந்தது. ராமனால் ஈர்க்கப்பட்ட அடித்தளங்களும் முன்முயற்சிகளும் இந்த அழுத்தமான கவலைகளை தீர்க்க தழுவின. ராமன் பிறந்த நகரம் மேலும் வளர்ந்து நிலையான நகர்ப்புற வளர்ச்சியின் முன்மாதிரியாகவும் அதிநவீன தொழில்நுட்பம் மற்றும் படைப்பாற்றலுக்கான மையமாகவும் மாறியது. அதன் மாற்றம் ராமனின் ஆரம்ப முதலீடுகள் மற்றும் நீடித்த தாக்கத்திற்கு ஒரு உயிருள்ள அஞ்சலியாக இருந்தது. இரண்டாவது சீசன் நடந்து கொண்டிருக்கும் நிலையில் மாறிவரும் மற்றும் பெருகிய முறையில் ஒன்றோடொன்று இணைந்திருக்கும் உலகில் ராமனின் வளமான வாழ்க்கை கதை வெளிவருவதை உலகம் ஆவலுடன் எதிர்பார்த்தது. இது அவரது மதிப்புகளின் நீடித்த பொருத்தம் மற்றும் நேர்மறையான மாற்றத்தை ஏற்படுத்த ஒரு நபரின் அர்ப்பணிப்பின் சக்திக்கு ஒரு சான்றாகும். படி 2. ராமனின் பணக்கார வாழ்க்கை சீசன் 2 இன் 2ஆம் பாகத்தில் ராமனின் பாரம்பரியத்தின் தொடர்ச்சியான பயணம், தாக்கம் மற்றும் உத்வேகத்தின் புதிய அத்தியாயங்களை வெளிப்படுத்தியது. அவர் நிறுவிய அடித்தளங்களும் முன்முயற்சிகளும் அழுத்தமான உலகளாவிய சவால்களை எதிர்கொள்வதில் முன்னணியில் இருந்தன. ராமனின் குடும்பம் இப்போது பல தலைமுறை சக்தியாக உள்ளது, புதுமை மற்றும் தகவமைப்பு தன்மையை ஏற்றுக்கொண்டது. உலகெங்கிலும் உள்ள ஒத்த எண்ணம் கொண்ட நிறுவனங்களுடன் இணைத்து அவர்களின் பரோபகார முயற்சிகளின் வரம்பை நீட்டிக்க அவர்கள் தொழில்நுட்பம் மற்றும் கூட்டாண்மைகளை பயன்படுத்தினர். ராமனின் பெயரை கொண்ட கல்வி நிறுவனங்கள் இடைநிலை ஆராய்ச்சி மற்றும் படைப்பாற்றலின் மையங்களாக மாறிவிட்டன. அவர்கள் மாணவர்கள், அறிஞர்கள் மற்றும் தொழில்முனைவோர் இடையே ஒத்துழைப்பை வளர்த்து பல்வேறு துறைகளில் முன்னேற்றங்களுக்கு வழிவகுத்தனர். புதிய பருவத்தின் மைய கருப்பொருள்களில் ஒன்று சுற்றுச்சூழல் நிலைத்தன்மைக்கான ராமனின் நீடித்த அர்ப்பணிப்பாகும். அவரது அறக்கட்டளைகள் காலநிலை மாற்றத்தை எதிர்த்து போராடுவதற்கும் பல்லுயிரியலை பாதுகாப்பதற்கும் உலகளவில் நிலையான நடைமுறைகளை மேம்படுத்துவதற்கும் லட்சிய முயற்சிகளை தொடங்கின. ராமனின் வளமான வாழ்க்கை கதை தனிநபர்களை நடவடிக்கை எடுக்க தூண்டுவதை உலகம் பார்த்தது. ராமன் எடுத்துக்காட்டிய மதிப்புகள் மற்றும் தொலைநோக்கு பார்வையால் இயக்கப்படும் இளம் தலைவர்கள் தோன்றினர். சிக்கலான சிக்கல்களை சமாளிக்க அவர்கள் நிறுவப்பட்ட அமைப்புகளுடன் இணைந்தனர். கூட்டு முயற்சியின் மூலம் நேர்மறையான மாற்றத்தை அடைய முடியும் என்பதை நிரூபித்தார்கள். ராமன் பிறந்த ஊர் புதுமை மற்றும் கலாச்சாரத்திற்கான உலகளாவிய மையமாக பரிணமித்தது. நிலைத்தன்மை மற்றும் உள்ளடக்கியமைக்கான அதன் அர்ப்பணிப்பு மற்ற சமூகங்களுக்கு ஒரு முன்மாதிரியாக செயல்பட்டது. மாற்றம் சாத்தியம் என்ற எண்ணத்தை வலுப்படுத்தியது. ராமனின் பணக்கார வாழ்க்கை சீசன் 2 வெளிவரும்போது ராமனின் மரபு என்பது ஒரு வரலாற்று கதை மட்டுமல்ல, எப்போதும் மாறிவரும் உலகில் நன்மைக்கான ஒரு உயிருள்ள சக்தியும் என்பது தெளிவாகியது. அறிவு, இரக்கம் மற்றும் நேர்மறை மாற்றம் ஆகியவற்றை பின்தொடர்வது வாழ்நாள் முழுவதும் மேற்கொள்ள வேண்டிய பயணம் என்பதை மக்களுக்கு நினைவூட்டும் வகையில் அவரது கதை தொடர்ந்து ஊக்கமளிக்கிறது. ராமனின் ரிச் லைஃப் சீசன் 2 இல் மேலும் பல அத்தியாயங்களுக்காக காத்திருங்கள். மேலும் ராமனின் மரபு எவ்வாறு ஒன்றோடொன்று இணைக்கப்பட்ட மற்றும் ஆற்றல்மிக்க உலகில் எதிர்காலத்தை வடிவமைக்கிறது என்பதை ஆராய்வோம். படி 3. ராமனின் பணக்கார வாழ்க்கை சீசன் 2 இன் 3ஆம் பகுதியில் ராமனின் மரபு உரையாற்றிய உலகளாவிய சவால்களை சீசன் ஆழமாக ஆராய்ந்தது. முக்கிய கதைக்களங்களில் ஒன்று வறுமைக்கு எதிரான போராட்டத்தை சுற்றி வருகிறது.
ராமனின் அறக்கட்டளைகள் ஒதுக்கப்பட்ட சமூகங்களுக்கு அதிகாரமளிக்கும் திட்டங்களை தொடங்கின. அவர்களுக்கு கல்வி, தொழில் பயிற்சி மற்றும் பொருளாதார வளர்ச்சிக்கான வாய்ப்புகளை வழங்குகின்றன. காலநிலை மாற்றம் ஒரு மைய கருப்பொருளாக இருந்தது. மேலும் ராமனின் பார்வையால் ஈர்க்கப்பட்ட அடித்தளங்கள், நிலையான தொழில்நுட்பங்கள் மற்றும் பாதுகாப்பு முயற்சிகளில் புதுமைகளை தொடர்ந்தன. சுற்றுச்சூழல் பொறுப்பை ஊக்குவிக்கும் கொள்கைகளுக்காக அவர்கள் சர்வதேச நிறுவனங்களுடன் நெருக்கமாக பணியாற்றினர். பணிவு மற்றும் அர்ப்பணிப்புக்கு பெயர் பெற்ற ராமனின் குடும்பம் புதிய சவால்களையும் வாய்ப்புகளையும் எதிர்கொண்டது. உலகெங்கிலும் உள்ள ஆதரவாளர்களுடன் இணைவதற்கு அவர்கள் டிஜிட்டல் தளங்களை ஏற்றுக்கொண்டனர் மற்றும் ராமனின் மதிப்புகளுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட உலகளாவிய சமூகத்தை வளர்த்தனர். கல்வி நிறுவனங்கள் புதுமைகளின் மையங்களாக திகழ்கின்றன. புதுப்பிக்கத்தக்க ஆற்றலின் முன்னேற்றங்கள் முதல் சுகாதார பாதுகாப்பில் முன்னேற்றங்கள் வரை அவர்கள் அற்புதமான ஆராய்ச்சியை உருவாக்கினர். ராமனின் சிறந்த பாரம்பரியத்தால் உந்தப்பட்ட பல்வேறு பின்னணியில் இருந்து மாணவர்கள் இந்த நிறுவனங்களில் குவிந்தனர். ராமனின் ரிச் லைஃப் சீசன் 2 இன் மிக முக்கியமான முன்னேற்ற அங்களில் ஒன்று உலக அமைதிக்கான ராமன் அறக்கட்டளையை உருவாக்கியது. இந்த அமைப்பு நாடுகளிடையே உரையாடல், மோதல் தீர்வு மற்றும் ஒத்துழைப்பை மேம்படுத்துவதை நோக்கமாக கொண்டது. மேலும் இணக்கமான உலகம் பற்றிய ராமனின் பார்வையை முன்னோக்கி கொண்டு செல்கிறது. ராமன் பிறந்த ஊர் மாற்றத்தின் கலங்கரை விளக்கமாக தொடர்ந்து ஜொலித்தது. நிலையான வாழ்க்கை மற்றும் கலாச்சார பரிமாற்றத்திற்கான அதன் அர்ப்பணிப்பு உலகம் முழுவதிலுமிருந்து பார்வையாளர்களை ஈர்த்தது. ஒரு சிறிய சமூகம் கூட உலகளாவிய தாக்கத்தை ஏற்படுத்தும் என்ற எண்ணத்தை வலுப்படுத்தியது. ராமனின் ரிச் லைஃப் சீசன் 2 முன்னேறும் போது ராமனின் மரபு நேர்மறையான மாற்றத்திற்கான ஒரு ஆற்றல்மிக்க சக்தியாக இருந்தது. தொலைநோக்கு, அர்ப்பணிப்பு மற்றும் மனிதநேயத்திற்கான அர்ப்பணிப்பு ஆகியவற்றுடன் ஒரு நபரின் தாக்கம் அவர்களின் வாழ்நாளுக்கு அப்பால் எதிரொலிக்க முடியும் என்பதை இது காட்டுகிறது. சாத்தியக்கூறுகள் மற்றும் சவால்கள் நிறைந்த உலகில் இந்த குறிப்பிடத்தக்க தனிநபரின் பரிணாம வளர்ச்சியை நாங்கள் ஆராயும்போது ராமனின் பணக்கார வாழ்க்கை சீசன் 2 இல் மேலும் அத்தியாயங்களுக்கு காத்திருங்கள். படி 4. ராமனின் பணக்கார வாழ்க்கை சீசன் 2 இன் 4வது பகுதியில் பருவம் ராமனின் நீடித்த மரபைச் சுற்றி ஒரு அழுத்தமான கதையை தொடர்ந்தது. அவரது அடித்தளங்கள் மற்றும் முன்முயற்சிகள் உலகளாவிய பிரச்சினைகளை தீர்ப்பதில் புதிய உயரங்களை எட்டின. மைய கதைக்களங்களில் ஒன்று தரமான சுகாதார பராமரிப்புக்கான ராமனின் அர்ப்பணிப்பைச் சுற்றியே இருந்தது. அவரது அறக்கட்டளைகள் பின்தங்கிய பகுதிகளில் அதிநவீன மருத்துவ வசதிகளை நிறுவி மில்லியன் கணக்கான மக்களுக்கு அணுகக்கூடிய சுகாதார சேவையை வழங்கின. ராமனின் நிறுவனங்களால் ஆதரிக்கப்படும் மருத்துவ ஆராய்ச்சியின் முன்னேற்றங்கள் முன்னேற்றமான சிகிச்சைகள் மற்றும் பொது சுகாதாரத்தை மேம்படுத்த வழிவகுத்தது. ராமனின் குடும்பம் அவரது பணிவு மற்றும் இரக்கத்தின் மதிப்புகளுக்கு அர்ப்பணிப்புடன் இருந்தது. அவர்கள் உள்ளூர் சமூகங்கள் மற்றும் உலகளாவிய பங்காளிகளுடன் தீவிரமாக ஈடுபட்டு ராமனின் நேர்மறையான மாற்றத்தின் பார்வை தொடர்ந்து செழித்து வளர்வதை உறுதி செய்தனர். கல்வி நிறுவனங்கள் சிறந்து விளங்குவதற்கான அவர்களின் அர்ப்பணிப்பால் தூண்டப்பட்டு உலகெங்கிலும் உள்ள முன்னணி பல்கலைக்கழகங்கள் மற்றும் ஆராய்ச்சி மையங்களுடன் கூட்டுறவை உருவாக்கியது. கூட்டு திட்டங்கள் அறிவு எல்லைகளை விரிவுபடுத்தியது, மேலும் பட்டதாரிகள் பல்வேறு துறைகளில் செல்வாக்கு மிக்க தலைவர்களாக ஆனார்கள். உலகளாவிய அமைதிக்கான ராமன் அறக்கட்டளை மோதல் தீர்வு மற்றும் இராஜதந்திரத்தில் குறிப்பிடத்தக்க முன்னேற்ற அங்களை செய்தது. அதன் முயற்சிகள் பல பிராந்தியங்களில் பதற்றத்தை தணிக்க உதவியது. உரையாடல் மற்றும் ஒத்துழைப்பு நேர்மறையான மாற்றத்தை கொண்டு வர முடியும் என்பதை நிரூபித்தது. சுற்றுச்சூழல் நிலைத்தன்மையின் தற்போதைய கருப்பொருள் எதிர்கால சந்ததியினருக்காக பூமியை பாதுகாப்பதில் ராமனின் அர்ப்பணிப்பை வெளிப்படுத்தியது. அவரது அடித்தளங்கள் மீண்டும் காடு வளர்ப்பு திட்டங்களை தொடங்கின, புதுப்பிக்கத்தக்க ஆற்றலை ஊக்குவித்தன மற்றும் பொறுப்பான நுகர்வு நடைமுறைகளுக்கு வாதிட்டன. ராமன் பிறந்த ஊர் புதுமை பித்தன், கலைஞர்கள் மற்றும் மாற்றத்தை ஏற்படுத்து பவர்களை ஈர்த்தது. நிலையான நகர்ப்புற வளர்ச்சியின் மாதிரியாக அதன் மாற்றம் உலகெங்கிலும் உள்ள பிற சமூகங்களுக்கு ஒரு உத்வேகமாக மாறியது. ராமனின் ரிச் லைஃப் சீசன் 2 வெளிவரும்போது ராமனின் மரபு வெறும் கதையாக மட்டும் இல்லாமல்
உலகை சிறந்த இடமாக மாற்றுவதற்கு ஒரு தனிநபரின் அர்ப்பணிப்பின் நீடித்த தாக்கத்தின் உயிரோட்டமான சான்றாக இருந்தது. அவரது கதை சிறந்து விளங்கவும், இரக்கத்தை தழுவவும், ஒளிமயமான எதிர்காலத்திற்காக கூட்டாகச் செயல்படவும் மக்களை தூண்டியது. ராமனின் பணக்கார வாழ்க்கை சீசன் 2 இல் இன்னும் பல அத்தியாயங்களுக்கு காத்திருங்கள். ராமனின் மரபு எவ்வாறு ஆழமான மற்றும் மாற்றத்தக்க வழிகளில் உலகை வடிவமைக்கிறது என்பதை நாங்கள் ஆராய்வோம். படி 5. ராமனின் பணக்கார வாழ்க்கை சீசன் 2 5வது பகுதியில் ராமனின் பாரம்பரியத்தின் புதிய பரிமாணங்களை ஆராய்வதால் சீசன் பார்வையாளர்களை கவர்ந்தது. அவரது அஸ்திவாரங்களும் முன்முயற்சிகளும் அழுத்தமான உலகளாவிய சவால்களை சமாளிக்க அவற்றின் வரம்பை விரிவுபடுத்தியது. கல்வியில் ராமனின் ஈடுபாடு அசையாதது. புவியியல் இருப்பிடம் அல்லது சமூக பொருளாதார நிலையை பொருட்படுத்தாமல் அறிவு அனைவருக்கும் அணுகக்கூடியதாக இருப்பதை உறுதி செய்யும் வகையில் அவர் பெயரிடப்பட்ட கல்வி நிறுவனங்கள் புதுமையான கல்வியியல் அணுகுமுறைகளையும் ஆன்லைன் கற்றலையும் ஏற்றுக்கொண்டன. பருவத்தின் சிறப்பம்சங்களில் ஒன்று நிலையான வளர்ச்சிக்கான ராமன் உலகளாவிய உச்சி மாநாடு. உலகெங்கிலும் உள்ள தலைவர்கள் பருவநிலை மாற்றம், வறுமை மற்றும் சமத்துவமின்மை ஆகியவற்றை நிவர்த்தி செய்வதற்கான உத்திகளை பற்றி விவாதிக்க கூடினர். ராமனின் பார்வையால் ஈர்க்கப்பட்ட உச்சிமாநாடு உறுதியான தீர்வுகளுக்கான ஒத்துழைப்பையும் அர்ப்பணிப்பையும் வளர்த்தது. ராமனின் குடும்பம் நன்மைக்கான ஒரு ஆற்றல்மிக்க சக்தியாக இருந்தது. அவர்களின் தாக்கத்தை அதிகரிக்க பரோபகார நிறுவனங்கள், அரசாங்கங்கள் மற்றும் நிறுவனங்களுடன் கூட்டுறவை உருவாக்கியது. வளங்களை திரட்டும் திறன் மற்றும் திறமை ஆகியவை ராமனின் கனவை மேலும் சமமான உலகத்தை உருவாக்கியது. அறக்கட்டளைகள் கலாச்சார பரிமாற்றம் மற்றும் புரிதலை ஊக்குவிக்கும் திட்டங்களை தொடங்கின. இந்த முயற்சிகள் உலகளாவிய குடியுரிமையின் உணர்வை வளர்த்தது மற்றும் பச்சாதாபம் மற்றும் உரையாடலின் சக்தியில் ராமனின் நம்பிக்கையை அடிக்கோடிட்டு காட்டியது. உலகளாவிய அமைதிக்கான ராமன் அறக்கட்டளை மோதல்களுக்கு மத்தியஸ்தம் செய்து அகிம்சை தீர்வுகளுக்கு வாதிட்டது. அதன் பணி சர்வதேச அங்கீகாரத்தை பெற்றது. இராஜதந்திரம் மற்றும் ஒத்துழைப்பின் மாற்றும் திறனை எடுத்துக்காட்டுகிறது. ராமன் பிறந்த நகரம் புதுமை, கலை மற்றும் நிலைத்தன்மைக்கான செழிப்பான மையமாக மாறியது. சுற்றுச்சூழல், நட்பு, வாழ்க்கை மற்றும் கலாச்சார பன்முகத்தன்மைக்கான அதன் அர்ப்பணிப்பு பகிரப்பட்ட பார்வையால் ஈர்க்கப்பட்டால் சமூகங்கள் எதை அடைய முடியும் என்பதற்கான அடையாளமாக இது அமைந்தது. ராமனின் ரிச் லைஃப் சீசன் 2 முன்னேறும் போது ராமனின் மரபு கடந்த காலத்துடன் மட்டுப்படுத்தப்படவில்லை, ஆனால் உத்வேகம் மற்றும் மாற்றத்திற்கான தொடர்ச்சியான ஆதாரமாக இருந்தது. உலகின் மிகவும் சிக்கலான சவால்களை எதிர்கொள்ள தனிநபர்கள் மற்றும் நிறுவனங்களை ஒன்றிணைந்து செயல்பட ஊக்குவித்தது. ராமனின் பணக்கார வாழ்க்கை சீசன் 2 இல் இன்னும் பல அத்தியாயங்களுக்கு காத்திருங்கள். படி 6. ராமனின் பணக்கார வாழ்க்கை சீசன் 2 இன் 6வது பகுதியில் ஆற்றல்மிக்க சவால்களை எதிர்கொள்ளும் உலகில் ராமனின் பாரம்பரியத்தின் வளர்ச்சியடைந்த தாக்கத்தை பருவம் தொடர்ந்து வெளிப்படுத்தியது. சுற்றுச்சூழல் நிலைத்தன்மைக்கான ராமனின் அர்ப்பணிப்பு முக்கிய இடத்தை பிடித்தது. காடழிப்பை எதிர்த்து அழிந்து வரும் உயிரினங்களை பாதுகாத்தல் மற்றும் நிலையான விவசாயத்தை மேம்படுத்துவதற்கான லட்சிய திட்டங்களை அவரது அடித்தளங்கள் தொடங்கின. இந்த முயற்சிகள் ராமனின் பார்வை எப்படி எல்லைகளை கடந்து ஆரோக்கியமான கிரகத்தை நோக்கி செயல்பட்டது என்பதை காட்டுகிறது. ராமனின் பெயரை கொண்ட கல்வி நிறுவனங்கள் தங்கள் ஆன்லைன் இருப்பை விரிவுபடுத்தி தரமான கல்வியை உலகளவில் இன்னும் அதிகமான நபர்களுக்கு அணுகக்கூடியதாக மாற்றியது. தூய்மையான ஆற்றல் முதல் செயற்கை நுண்ணறிவு வரையிலான துறைகளில் முன்னேற்றங்களுக்கு வழிவகுத்த இடைநிலை ஆராய்ச்சி ஒத்துழைப்புகளை அவர்கள் வளர்த்தனர். ராமனின் குடும்பம் பச்சாதாபம் மற்றும் சேவையின் மதிப்புகளை அடிப்படையாக கொண்டது. அகதிகள் மற்றும் இடம்பெயர்ந்த மக்களை ஆதரிக்கும் முயற்சிகளை தொடங்கியது. அவர்களின் முயற்சிகள் மோதல்கள் மற்றும் நெருக்கடிகளால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு தங்குமிடம், கல்வி மற்றும் நம்பிக்கையை அளித்தன. சீசனின் சிறப்பம்சங்களில் ஒன்று ராமன் குளோபல் இன்னோவேஷன் சேலஞ்ச் ஆகும். உலகளாவிய பிரச்சினைகளுக்கு தீர்வுகளை முன்மொழிய உலகம் முழுவதிலுமிருந்து இளம் கண்டுபிடிப்பாளர்களை அது அழைத்தது. வெற்றி பெற்ற திட்டங்களுக்கு ஆதரவும் நிதியுதவியும் கிடைத்தன. இது படைப்பாற்றல் மற்றும் புதுமையின் சக்தியில் ராமனின் நம்பிக்கையை பிரதிபலிக்கிறது. உலகளாவிய அமைதிக்கான ராமன் அறக்கட்டளை அதன் இராஜதந்திர முயற்சிகளை தொடர்ந்தது.
மோதல்களுக்கு மத்தியஸ்தம் செய்தது மற்றும் அமைதியான தீர்மானங்களுக்கு வாதிட்டது. அதன் பணி சர்வதேச உறவுகளில் உறுதியான தாக்கத்தை ஏற்படுத்தியது. மிகவும் வேரூன்றிய சர்ச்சைகளை கூட சமாளிப்பதற்கான உரையாடல் மற்றும் ஒத்துழைப்பின் திறனை காட்டுகிறது. ராமன் பிறந்த நகரம் நகர்ப்புற நிலைத்தன்மை மற்றும் கலாச்சார அதிர்வு சின்னமாக மாறிவிட்டது. பன்முகத்தன்மை மற்றும் புதுமைகளை கொண்டாடும் சர்வதேச நிகழ்வுகளை இது நடத்தியது. மற்ற சமூகங்கள் தங்கள் சொந்த மாற்றத்திற்கான பயணத்தை தொடங்க தூண்டியது. ராமனின் பணக்கார வாழ்க்கை சீசன் 2 வெளி வருகையில் மனித குலத்தின் நல்வாழ்வுக்கான இரக்கம், புதுமை மற்றும் அர்ப்பணிப்பு ஆகியவற்றின் நீடித்த சக்திக்கு ராமனின் மரபு ஒரு உயிருள்ள சான்றாக இருந்தது என்பதை மீண்டும் உறுதிப்படுத்தியது. அவரது கதை தனிநபர்கள், நிறுவனங்கள் மற்றும் நாடுகள் ஒரு சிறந்த உலகத்திற்காக கூட்டாக வேலை செய்ய தொடர்ந்து ஊக்கமளித்தது. நேர்மறையான மாற்றம் மற்றும் முன்னேற்றத்திற்காக பாடுபடும் உலகில் ராமனின் குறிப்பிடத்தக்க பயணத்தின் தற்போதைய தாக்கத்தை நாம் காணும்போது, ராமனின் பணக்கார வாழ்க்கை சீசன் 2 இல் மேலும் அத்தியாயங்களுக்கு காத்திருங்கள். படி 7. ராமனின் பணக்கார வாழ்க்கை சீசன் 2 இன் 7வது பகுதியில் இந்த பருவம் ராமனின் பாரம்பரியத்தின் பன்முக தாக்கத்தை இன்னும் ஆழமாக ஆராய்ந்தது. உலகெங்கிலும் உள்ள பார்வையாளர்களுடன் எதிரொலிக்கும் ஒரு அழுத்தமான கதையை நெசவு செய்தது. கல்வியில் ராமனின் அர்ப்பணிப்பு ஒரு மைய கருப்பொருளாக இருந்தது. அவரது பார்வையால் ஈர்க்கப்பட்ட கல்வி நிறுவனங்கள் தொழில்நுட்பம் மற்றும் புதுமையான கற்பித்தல் முறைகளை ஏற்றுக்கொண்டன. நவீன உலகின் சிக்கலான சவால்களை சமாளிக்க தேவையான புதிய தலைமுறை தலைவர்களை அவர்கள் வளர்த்தனர். பருவத்தின் மையப்புள்ளிகளில் ஒன்று சமூக நீதி மற்றும் சமத்துவத்தில் ராமனின் நீடித்த செல்வாக்கு ஆகும். பின்னணி அல்லது அடையாளத்தை பொருட்படுத்தாமல் அனைவருக்கும் வாய்ப்புகள் அணுகக்கூடியதாக இருப்பதை உறுதி செய்து, முறையான பாகுபாட்டை ஒழிப்பதை நோக்கமாக கொண்ட முன்முயற்சிகளை அவரது அடித்தளங்கள் தொடங்கின. ராமனின் குடும்பம் தொடர்ந்து முன்முயற்சிகளுக்கு உந்து சக்தியாக இருந்தது. பரோபகாரம் மற்றும் சமூக சேவையில் அவர்களின் அசைக்க முடியாத அர்ப்பணிப்புடன் முன்மாதிரியாக இருந்தது. அவர்களின் அயராத முயற்சிகள் இரக்கம் மற்றும் நேர்மறையான மாற்றத்தின் சிற்றலை விளைவை உருவாக்கியது. பருவம் ராமனின் அடித்தளங்களின் உலகளாவிய தாக்கத்தையும் ஆராய்ந்தது. சர்வதேச கூட்டாளர்களுடனான ஒத்துழைப்பு அவர்களின் வரம்பை விரிவுபடுத்தியது. பசி, நோய் மற்றும் சுத்தமான தண்ணீரை அணுகுவது போன்ற அவசர உலகளாவிய பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்பதை சாத்தியமாக்கியது. உலகளாவிய அமைதிக்கான ராமன் அறக்கட்டளை மோதல்களை மத்தியஸ்தம் செய்வதில் மேலும் முக்கியத்துவம் பெற்றது. நீண்டகால சச்சரவுகளை தீர்ப்பதில் அதன் வெற்றிகரமான முயற்சிகள் இராஜதந்திரமும் உரையாடலும் நீடித்த அமைதியை கொண்டுவரும் என்ற நம்பிக்கையை தூண்டியது. ராமன் பிறந்த நகரம் நிலையான நகர்ப்புற வளர்ச்சிக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக விளங்குகிறது. புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி, பசுமையான இடங்கள் மற்றும் கலாச்சார பரிமாற்றத்திற்கான அதன் அர்ப்பணிப்பு உலகம் முழுவதிலுமிருந்து பார்வையாளர்களை ஈர்த்தது. ராமனின் ரிச் லைஃப் சீசன் 2 தொடர்ந்து வெளிவரும்போது, ராமனின் மரபு என்பது வெறும் கதை மட்டுமல்ல, ஒரு தனிமனிதன் மிகவும் நியாயமான, சமத்துவமான மற்றும் நிலையான உலகை உருவாக்குவதற்கான உறுதியான தாக்கத்திற்கு ஒரு உயிருள்ள சான்றாக இருந்ததை மீண்டும் உறுதிப்படுத்தியது. இரக்கத்துடனும் உறுதியுடனும் சவால்களை எதிர்கொள்ள முற்படும் உலகில் ராமனின் மரபு வளர்ச்சியின் தொடர்ச்சியான பரிணாமத்தை நாம் காணும்போது, ராமனின் பணக்கார வாழ்க்கை சீசன் 2 இல் மேலும் அத்தியாயங்களுக்கு காத்திருங்கள். படி 8. ராமனின் பணக்கார வாழ்க்கை சீசன் 2 இன் 8வது பகுதியில் ராமனின் மரபின் விரிவடைந்து வரும் தாக்கத்தை வெளிப்படுத்தும் அழுத்தமான கதைகளுடன் பருவம் தொடர்ந்து வெளிப்பட்டது. கல்வியில் ராமனின் அர்ப்பணிப்பு புதிய பரிமாணங்களை பெற்றது. அவரது பெயரில் நிறுவப்பட்ட கல்வி நிறுவனங்கள் வளர்ந்து வரும் தொழில்நுட்பங்களை ஏற்றுக்கொண்டன, ஆன்லைன் படிப்புகளை வழங்குகின்றன மற்றும் உலகளாவிய ஒத்துழைப்பை வளர்க்கின்றன. இந்த முயற்சிகள் தங்கள் வாழ்க்கையை மேம்படுத்த விரும்புவோருக்கு அறிவு தொடர்ந்து நம்பிக்கையின் கலங்கரை விளக்கமாக இருப்பதை உறுதி செய்தது. சமூக நீதி மற்றும் சமத்துவம் ஆகியவற்றில் ராமனின் நீடித்த செல்வாக்கை பருவம் ஆராய்ந்தது. அவரது அறக்கட்டளைகள் தடைகளை தகர்த்தெறியும் மற்றும் விளிம்புநிலை சமூகங்களை மேம்படுத்துவதை நோக்கமாக கொண்ட முன்முயற்சிகளை தொடங்கின. அனைவரையும் உள்ளடக்கிய உலகத்தை உருவாக்க அவர்கள் அயராது உழைத்தனர்.
அங்கு அனைவருக்கும் செழிக்க வாய்ப்பு உள்ளது. ராமனின் குடும்பம் அவரது இரக்கம் மற்றும் சேவையின் மதிப்புகளில் ஆழமாக வேரூன்றி வீற்ற தன்மை மற்றும் சுத்தமான தண்ணீரை அணுகுவது போன்ற முக்கியமான சமூக பிரச்சினைகளை தீர்க்கும் திட்டங்களை தொடங்கியது. அவர்களின் அயராத அர்ப்பணிப்பு ராமனின் பாரம்பரியத்தின் தாக்கத்தை பெருக்கி மற்றவர்களை இந்த நோக்கத்தில் சேர தூண்டியது. ராமனின் அடித்தளங்களின் உலகளாவிய வரம்பு மேலும் விரிவடைந்தது. சர்வதேச கூட்டாளர்களுடனான ஒத்துழைப்பு, சுகாதார ஏற்றத்தாழ்வுகள் முதல் காலநிலை மாற்றம் வரை பெரிய அளவில் சிக்கலான உலகளாவிய சவால்களை எதிர்கொள்ள அவர்களை அனுமதித்தது. உலகளாவிய அமைதிக்கான ராமன் அறக்கட்டளை இராஜதந்திரம் மற்றும் மோதல்களை தீர்ப்பதில் அதன் முக்கிய பங்கை தொடர்ந்தது. மோதல்களை மத்தியஸ்தம் செய்வதில் அதன் வெற்றிகரமான முயற்சிகள் உரையாடல் மற்றும் ஒத்துழைப்பின் உருமாறும் சக்திக்கு சான்றாக அமைந்தது. ராமன் பிறந்த நகரம் நிலையான நகர்ப்புற வளர்ச்சியின் முன்மாதிரியாக தொடர்ந்து செழித்து வந்தது. சுற்றுச்சூழல், நட்பு வாழ்க்கை மற்றும் கலாச்சார பன்முகத்தன்மைக்கான அதன் அர்ப்பணிப்பு பகிரப்பட்ட பார்வையால் ஈர்க்கப்பட்டால் சமூகங்கள் எதை அடைய முடியும் என்பதற்கான அடையாளமாக இது அமைந்தது. ராமனின் ரிச் லைஃப் சீசன் 2 வெளிவரும்போது ராமனின் மரபு கடந்த காலத்துடன் மட்டும் நின்றுவிடாமல் தொடர்ந்து உத்வேகம் மற்றும் மாற்றத்திற்கான ஆதாரமாக இருந்தது என்ற எண்ணத்தை வலுப்படுத்தியது. இது உலகின் மிக அழுத்தமான சவால்களை எதிர்கொள்ள தனிநபர்கள் மற்றும் நிறுவனங்களை ஒன்றிணைந்து செயல்பட ஊக்குவித்தது. முன்னேற்றம், சமத்துவம் மற்றும் இரக்கத்தை தேடும் உலகில் ராமனின் குறிப்பிடத்தக்க பயணத்தின் வளர்ச்சியடைந்து வரும் தாக்கத்தை நாம் காணும்போது ராமனின் பணக்கார வாழ்க்கை சீசன் 2 இல் மேலும் அத்தியாயங்களுக்கு காத்திருங்கள். படி 9. ராமனின் பணக்கார வாழ்க்கை சீசன் 2 இன் 9வது மற்றும் இறுதி பகுதியில் வேகமாக மாறிவரும் உலகில் ராமனின் பாரம்பரியத்தின் உச்சக்கட்டத்தை சித்தரிக்கும் பருவம் அதன் உச்சக்கட்டத்தை எட்டியது. அவரது பார்வையின் தாக்கம் நேர்மறையான மாற்றத்திற்கான உலகளாவிய சக்தியாக மாறியது. கல்வி, சுற்றுச்சூழல் நிலைத்தன்மை மற்றும் சமூக நீதி ஆகியவற்றில் ராமனின் அர்ப்பணிப்பு ஒரு அழியாத முத்திரையை விட்டுச் சென்றது. அவரது அடித்தளங்கள் மற்றும் முன்முயற்சிகள் வலுவாக வளர்ந்தன. அரசாங்கங்கள், தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் மற்றும் சமூகங்களுடன் ஒத்துழைத்து உலகின் மிக அழுத்தமான சவால்களை எதிர்கொண்டன. ராமனின் குடும்பம் அவரது மதிப்புகளின் பொறுப்பாளர்களாக மாறியது. அவரது பார்வை வரவிருக்கும் தலைமுறைகளுக்கு நிலைத்திருக்கும் பரோபகாரம் மற்றும் சேவையை தழுவுவதற்கு மற்றவர்களை ஊக்குவிக்கும் அவர்களின் திறன், மாற்றத்தை உருவாக்குபவர்களின் உலகளாவிய வலையமைப்பை உருவாக்கியது. ராமனின் பெயரை கொண்ட கல்வி நிறுவனங்கள் உலக பிரச்சினைகளை தீர்ப்பதில் முன்னணியில் இருந்த தலைவர்கள், அறிஞர்கள் மற்றும் கண்டுபிடிப்பாளர்களை உருவாக்கியது. அறிவியல், தொழில்நுட்பம் மற்றும் கலைகளில் அவர்களின் பங்களிப்புகள் கல்வியில் ராமனின் நீடித்த தாக்கத்திற்கு ஒரு சான்றாகும். பூகோள அமைதிக்கான ராமன் அறக்கட்டளை இராஜதந்திர முயற்சிகளில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றங்களை அடைந்தது. முன்னர் மோதல்களால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் ஸ்திரத்தன்மைக்கு பங்களித்தது. அமைதி மற்றும் ஒத்துழைப்புக்காக இயங்கும் உலகில் நம்பிக்கையின் கலங்கரை விளக்கமாக அது நின்றது. ராமன் பிறந்த நகரம் நிலையான நகர்ப்புற வாழ்க்கை மற்றும் கலாச்சார பரிமாற்றத்தின் மாதிரியாக உருவெடுத்தது. அதன் மாற்றம் அதன் குடியிருப்பாளர்களின் பின்னடைவு மற்றும் பார்வைக்கு ஒரு சான்றாக இருந்தது. ராமனின் ரிச் லைஃப் சீசன் 2 முடிவடைந்தது போல் இது ஒரு ஆழமான செய்தியை பார்வையாளர்களுக்கு விட்டுச் சென்றது. ஒரு சிறந்த உலகத்தை உருவாக்குவதில் ஒரு தனிநபரின் அசைக்க முடியாத அர்ப்பணிப்பு எண்ணற்ற மற்றவர்களை அவர்களின் அடிச்சுவடுகளை பின்பற்ற ஊக்குவிக்கும். ராமனின் பணக்கார வாழ்க்கையின் கதை அதன் முடிவை எட்டியிருந்த நிலையில் ராமனின் பணக்கார வாழ்க்கை சீசன் 3க்கான எதிர்பார்ப்பு காற்றில் நீடித்தது. இந்த குறிப்பிடத்தக்க தனிநபரின் பாரம்பரியம் தொடர்ந்து உருவாகி புதிய மற்றும் எதிர்பாராத வழிகளில் உலகை வடிவமைக்குமா? சாத்தியக்கூறுகள் மற்றும் சவால்கள் நிறைந்த உலகில் ராமனின் பாரம்பரியத்தின் தொடர்ச்சியான பயணத்தை நாங்கள் ஆராயும்போது ராமனின் பணக்கார வாழ்க்கை சீசன் 3 இல் மேலும் அத்தியாயங்களுக்கு காத்திருங்கள்.